சென்னை தியாகராய நகர் பகுதியில் மழைநீர் கால்வாய் பணிகளுக்காக மாநகராட்சியால் 12 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்த புள்ளி போடப்பட்டது மீண்டும் ஒரு விளம்பரமாயை என்றே பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 4000 கோடி ரூபாய் செலவழித்தும் 4 ஆண்டுகளாக வெள்ளத்திலிருந்து காப்பாற்ற முடியாமல் தற்போது ஒதுக்கியிருக்கும் 12 கோடி ரூபாய் ஒப்பந்தம் மழைநீரை வடித்துவிடுமா என டாடி சன்னிற்கு மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். புதிய தடுப்பு சுவர்கள், குப்பை தடுப்புகள், வெள்ள வாயில்கள் மற்றும் 3 ரோபோக்கள் என கேம் சேஞ்சர் வேலைகளை செய்து விளம்பரம் தேடவே இந்த விடியா மாடல் அரசு 12 கோடி ரூபாய்க்கு மழைநீர் கால்வாய் பணிகளுக்கு ஒப்பந்தம் போட்டிருப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே விடியா அரசின் தகரடப்பா பேருந்து திடீரென பாதி வழியிலேயே நிறுத்தப்பட்டதால் பயணிகள் சிரமத்திற்குள்ளாகினர். சத்தியமங்கலத்திலிருந்து தாளவாடியிலிருந்தும் 2 அரசு பேருந்துகள் ஒன்றன் பின் ஒன்றாக அரைப்பாளையம் பேருந்து நிறுத்தத்திற்கு வந்தது. அப்போது எந்த அறிவிப்பும் இல்லாமல் ஒரு அரசு பேருந்தை ஓட்டுநர் நிறுத்தியதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். இதனால் பள்ளி மாணவர்கள், வேலைக்கு செல்வோர் கடும் இன்னல்களுக்கு ஆளான நிலையில் மாற்றுப் பேருந்தில் கூட்ட நெரிசலில் செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டனர்.